அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. உடல் நலமும் நோன்பும். உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை வாரி வழங்கும் அற்புதமான ஒரு நோன்பு. இந்த நோன்பை நம் வாழ்க்கை நெறிமுறையை கடைபிடித்து இந்த நோன்பு வைத்து ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் நம்மில் எவ்வளவு பேர்? இந்த நோன்பு கொண்டு நாம் இறைவனுக்கிட்டையும் நெருக்கமாகி நம் உள்ளத்துக்கும் உடலுக்கும் மிக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? இந்த நோன்பு ஒரு அற்புதமான வழிமுறை, நெறிமுறை. நம்ம வைக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான இந்த நெறிமுறையில இந்த நோன்பானது இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை கடைபிடிக்காதனால, சில விஷயங்களை கடைபிடிக்க தெரியாதனால உள்ளத்துக்கு சோர்வையும் உடலுக்கு இந்த நோன்புனால நோயும் பெற்றுக்கொண்டவர்கள், ஆரோக்கியத்தை இழந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாத இந்த நோன்பை நம்ம ஆரோக்கியத்துக்கான நம்ம வழிகளையும், ஏன் ஆரோக்கியத்தை பற்றி நான் இங்கே பேசுகிறேன் என்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக இறைவனிடம் பேசக்கூடியவர்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவிடம் கேட்பாங்க, நீங்க மூசாவாகி நான் அல்லாவாக இருந்தால் நீ என்ன அல்லாஹ் கேட்ப அப்படின் போது, நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் அப்படின்னாங்க. ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் இந்த உடலை வைத்து நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஆரோக்கியமே இல்லை, காரணம் என்னத்தை சொல்றீங்க? இந்த ஆரோக்கியத்தை காரணம் காட்டி நீங்க நோன்பு விடுறீங்க பாருங்க. இந்த ஆரோக்கியமான வாழ்ற நெறிமுறையை உலகத்திலேயே அற்புதமா கற்றுக் கொடுத்தது இறைவன் தான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கத்துக்கவே இல்லை, கத்துக்கிறவங்க ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நெறிமுறைய வாழ்க்கையுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு யாரு சொல்லி கொடுத்தா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம இவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டோம், அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டோம். நமக்கு குரான் கிடைச்சது, அதுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கங்கள்ல இருந்து நம்ம நிறைய கற்றுக்கொண்டோம். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நோன்பு நமக்கு நிறைய விஷயங்களை சாருது. இப்போ நிறைய பேர் வீசிங் ஆஸ்துமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷஹருடைய நேரம் காலை 4:30 5 மணி வரைக்கும் முடியும்னு வச்சுக்கோங்க. நம்ம 5 மணிக்கே எழுந்திரிச்சு நோன்பு வைப்போம் இல்லைங்க. அதுக்கு முன்பாக 3 மணியிலிருந்து 3 to 5 அதிகாலையுடைய நேரம் அக்குபஞ்சர் மருத்துவப்படி நுரையீரலுடைய இயக்கம் நேரமாக இருக்கிறது. இந்த நேரங்களில் நாம் எந்திரிக்கும் பொழுது நமக்கு தேவையான பிராணங்கள், இந்த உடல் எப்படி இயங்குதுன்னு நிறைய பேர்த்திட்டு கேட்டீங்கன்னா தெரியல. ஒருத்தர்னா பிரபஞ்ச சக்தின்னு, இன்னொருத்தர் ஜீவகாந்த சக்தின்னு, ஒருத்தர் உயிர் சக்தின்னு. அப்ப அப்படின்னா ஒருத்தர் பிரபஞ்ச சக்தினா கூட என்னன்னு கேட்டுட்டார். நிலம், காற்று, நீர், ஆகாயம், நெருப்பு தாங்க பிரபஞ்சம். இதனுடைய தொகுப்பு தாங்க உள்ளடக்கியது தாங்க இந்த உடல். இந்த இயக்கம் குறைஞ்சாதாங்க நோய். இது சரியாயிடுச்சுன்னா நோய் இல்லைங்க. இதுல தாங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தாங்க நம்மளுடைய வாழ்க்கை, எல்லா நெறிமுறை ஒழுக்கங்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டான். சுய ஒழுக்கத்திலேருந்து இதை நம்ம கடைபிடிச்சு வாழாதனால தாங்க நமக்கெல்லாம் நோய் வந்தது அப்படின்னோன்னா, இந்த உணவு, சாப்பிட்ற உணவு நம்ம வயிற்றுக்குள்ள ஜீரணமாகி அந்த உணவு ஜீவகாந்த சக்தியாக, இதுதான் வேதி மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உயிர் சக்தியாக மாறி உடம்பை இயக்கிக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த சக்தியுடைய ஏற்றத்தாழ்வு தாங்க நோய் அப்படின்னு. அப்போ இந்த ரமலானை நம்ம இப்படி செய்தால் இந்த ஜீவகாந்த சக்தி, உயிர் சக்தியை நம்ம அதிகமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு நிறையா இபாதத்து செய்யும்போது, மனம் ஒரு நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி, உயிர் சக்தி நிரம்ப நம்ம உடம்பு எடுத்துக்கொண்டுறாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் திக்ர் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. திக்ர் செய்வது நம்ம தியானம் சொல்லுவாங்க, முஸ்லிம்ஸ் திக்குன்னு சொல்லுவாங்க. இறைவனை நினைவு கூறி ஏதாவது இறைவனை புகழ்ந்து அல்லா அல்லான்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது நமக்கு
உள்ளத்துலேயும் சரி, நம்ம மூளையில் ஏதோ ஒரு விஷயங்கள் ஏற்பட்டு அதுதான் கெமிக்கல் ரியாக்ட், வேதி மாற்றம் சொல்லுவாங்க. இது ஏற்பட்டு நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு தெளிவு ஏற்படுத்திக்கிறது, ரத்த ஓட்டத்தை அமைதிப்படுத்திக்கிறது. எவ்வளோ அற்புதங்கள் பாருங்க. இந்த மாதங்கள் அதிகமாக குரான் ஓதக்கூடிய காலங்களாக இருக்கிறது. குரான் ஓதும் போது உங்களுக்கு நிறைய உங்களுடைய இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வேவ்ஸ் உடம்புல கொண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். திக்ரில் நீங்கள் ஒரு நிலையாக ஓதக்கூடிய அந்த நிலையில உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர அந்த ஜீவகாந்த சக்தியை நீங்கள் நிரப்பிக்கலாம். ஆனால் எப்பொழுது நாம் அதை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாது. ஏதோ நோன்பு வைக்கிறோம், கடமை, நீர் சொல்லிட்டோம், சாப்பிட்றோம், நீர் சொல்லி நோன்பு திறந்துட்டோம். அந்த நெறிமுறை தாங்க நம்மகிட்ட இல்லை. சகர் உணவை கூட நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட கற்றுக்குங்க. இந்த ரமலான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரட்டும். ஆரோக்கியத்துக்கான வழியை உங்களுக்கு இறைவன் கொடுப்பானாக. அந்த வழியை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்ம மாறுவோம். நம்ம காலையில் நம்ம ரமலானில் சகர் செய்கிறோம் பாருங்க. காலை உணவு பறக்கத்துன்னாங்க. நம்ம ஏன் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு, ஏன் நம்மளே தூக்கத்தெல்லாம் கலைச்சி இந்த நேரத்தில் உணவு சாப்பிட்ணும்? எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னா இதுலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேரங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நீங்கள் நான்வெஜ்ஜாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 4:50க்கு முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க வக்துடைய நேரம், இல்லை 5 மணிக்கு முடியுதுன்னா 4:45 உணவு தேவையை பூர்த்தி பண்ணிடுங்க. இதை சாப்பிட்டுட்டு பழங்கள் சாப்பிடாதீங்க. பொதுவாக சொல்கிறேன், தகஜத்து தொழுவுறதுக்கு முன்னாடி பல் விளக்கும் போது நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதங்கள்ல இருந்து மிஸ்வாக் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் இயற்கையான பழுப்பிடி வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா நஞ்சு தன் நாக்கில் பற்றுச்சுனாவே உங்களுடைய பிரபஞ்ச சக்தி, பிராண சக்தி கெட்டு போயிடும். இந்த நாக்கில் கிரகிக்கக்கூடிய இயற்கையான தன்மையை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கு. அதுதான் இயற்கை, இறைவனால் அருளப்பட்டது, செயற்கை சைத்தான்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ நீங்கள் இந்த மிஸ்வாக்கோ, இல்லை கருவாலாமோ, இல்லை நீங்கள் திரிபுலா சூரணமோ, இல்லை கடுக்காத்தூள்ல பல்லு வளர்க்கலாம். உங்கள் நாக்கில் உமிழ் நீரை சுரக்க செய்யும். உங்கள் நாக்கில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் அதிகமாக்கும். ஏன்னா இந்த நஞ்சு போச்சுன்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் அழிஞ்சு தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் பெரியும். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து போயிடும். இந்த பல்லு விளக்குன பிறகு 1 மிடர் 2 மிடர் தண்ணி குடிங்க, இல்லை நீராகாரம் வச்சுங்க. 1 மடக்கு 2 மடக்கு குடிச்சிட்டு ஒரு வாழைப்பழத்தை முன்னாடியே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு தகுதி உணவு சாப்பிட்றதுக்கு முன்பு ஒரு 5 மணின்னு வச்சுக்கோங்க வக்துடைய நேரம், சகருடைய நேரம் முடிவு அடைகிறதுனா 4:45 நீங்கள் அந்த சகர் உணவை முடிச்சுட்டு 15 நிமிடத்துக்கு அந்த டைம் வச்சுக்கோங்க தண்ணி குடிக்கிற நேரத்தை. இதை முதல்ல நம்ம கடைபிடிப்போம். 1. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காலையில் 5 to 7 பெருங்குடலுடைய நேரம், 7 to 9 வயிறுடைய நேரம், 9 to 11 மண்ணீரலுடைய நேரம், 11 to 1 இருதயத்துடைய நேரம், 1 to 3 சிறுகுடலுடைய நேரம், 3 to 5 சிறுநீரக பையுடைய நேரம், இது சிறுநீரகத்துடைய நேரம். இது அக்குபஞ்சரில் 2 மணி நேரம் ஒவ்வொரு உருப்படி இயக்கங்களும் அந்த பிரபஞ்ச சக்தியை அதிகப்படுத்திக்கும். இப்போ நம்ம பாருங்களேன், இந்த 11 மாத காலங்களில் நம்ம நோன்பு இருக்கும்போது இந்த உறுப்புகள்லாம் அதிகமாக செயல்பாடுகளில் இருந்தது. இப்போ இதுக்கு ஓய்வு கொடுக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற அசுத்தங்கள், கழிவுகள்லாம் வெளியேறி இந்த ஜீவகாந்த சக்தி, பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி, உயிர் சக்தி எல்லாம் இதில் அதிகமாக சேமிக்கப்படுகிறது. இந்த நோன்பு திறன் நம்ம செய்கின்ற சில தவறுகளால் இந்த உறுப்புகளை மீண்டும் நோயாளியாக்கிறோம். இந்த உறுப்புலேருந்து கழிவெல்லாம் நீக்கி வெளியே தள்ளும். ரத்தத்துலேருந்து, திசுக்குலேருந்து எங்கே தள்ளும்? ஃபஸ்ட்டு வயிறு குடலுக்குள்ள தான் தள்ளும். ஏன்னா அவர் தான் வெளியேற்றுவாங்க. இப்போ நம்ம போயிட்டு நோன்பு திறக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, தூய்மையான நீரை கொண்டு நோன்பு திறங்க, பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறங்கன்னாங்க. இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இது. இதில் போய் நான் கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ் வாட்ரு, ரோஸ் எசன்ஸு கலந்த ரோஸ் மில்க், அது ரோஸ் மில்க்குன்னே சொல்ல முடியாது. அடுத்து ரஸ்னா, டேங்க் பவுட்ரு, இந்த மாதிரி நச்சுத்தன்மை உள்ள கெமிக்கலையே உணவாக சாப்பிட்றீங்கள, இதில் தூய்மையானவற்று உணவு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த உணவு உள்ளே போச்சுன்னா
ஏற்கனவே வெளியேறக்கூடிய தேங்கி இருந்த கழிவு சேர்ந்து ரத்தத்தில் போய் மீண்டும் நோயாக மாறிடுவார். அதனாலதான் நோன்பு வச்சு உள்ளத்துக்கும் உடலுக்கும் தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவு சாப்பிட்டுட்டு ஆரோக்கியம் மேன்மைப்படுமானா இந்த இடத்துல தான் நம்ம வாழ்க்கை நெறிமுறை தவறு செய்யறோம்ன்றங்க. வாழ்வியலை கடைபிடிக்கிறவங்களுக்கு நோய் வருமா? வரவே வராது. ஆரோக்கியத்தை தேடுறோம், ஆனால் ஆரோக்கியம் எங்க இருக்கு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு, வாழ்க்கை நெறிமுறைக்குள்ள இருக்கு. அந்த நெறிமுறையை கடைபிடிக்கக்கூடியவங்களை ஆரோக்கியமா வாழ்ந்துடலாம். அந்த ஒழுக்கங்கள் என்பது வாழ்க்கை முறையில இருக்கு. ஸோ இதை தான் இறைவன் நமக்கு கற்பிக்கப்பட்ட வழிமுறைகள். இதை மாறி போகும்போது தான் மனிதன் வழி தவறுகிறான். அதனாலதான் அவனுக்கு சோதனையாக நோய் உருவாகிறது. அதனால இந்த ரமலான் நம்ம அற்புதமா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நோன்பு திறக்கும்போது தண்ணி, பேரிச்சம்பழம், பழங்களை கொண்டு நோன்பு தருங்க. பள்ளியாசலுக்கு நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இதை அனுப்புறதுக்கு பதில் ஏதாவது ஒரு பழங்கள், இப்போ தர்பூசணி பழங்கள்லாம் வரும், இந்த பழங்களை கொடுங்க. இந்த பழத்தை கொண்டு உடல்ல பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி அதிகமாகி நோய் கழிவு நீக்கிடும். சரி, வீட்டில் நோன்பு திறக்கிறவங்க பேரிச்சம்பழம், பழம், தண்ணியை கொண்டு நோன்பு திறந்துடுறோன்னு வச்சுக்கோங்க. மகரீபு தொழுதுட்டு, சுண்ணத்தை எல்லாம் தொழுதுட்டு, துவாலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கஞ்சி வடை சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு நோய் வருமா? இந்த அடிப்படையை கடைபிடிச்சிங்கன்னா இந்த ரமலான்னு நம்ம இபாதத்து செய்யறதுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிரும் உடம்புக்கு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட நேராக பேசினவங்க. அல்லாட்ட நீங்கள் மூசாவாயி நான் இறைவனாக இருந்தால் என்ன அல்லாஹ் கேட்பேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது ஆரோக்கியத்தை கேட்பேன். ஆரோக்கியத்தை கேட்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு ரகசியம் உள்ள இருக்கு. இந்த ஆரோக்கியம் என்பது இன்னைக்கு நம்ம ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, உணவுகளாலேயும் மருந்துகளாலேயும். ஒரு நிமிடம் நம்ம சிந்திச்சு பார்த்தோமா, ஏன் இந்த இடத்துல அல்லாஹ்தாலா இப்படி ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கணும்? இதுதாங்க இந்த மனிதன் நெறிமுறைகள் தவறா இருப்பான், வாழ்க்கை நெறிமுறைகள் அப்படின்றது அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கு. முன்னாடியே இப்படிதான் மனுஷன்லாம் வாழ போறான்றது. வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் எல்லாத்தையும் பொருத்திட்டான். அந்த வாழ்க்கையே சரிப்படுத்திக்க மாட்டோம். உணவு விஷயங்களே ஆரோக்கியம் இல்லை, அதெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை, என்னன்னே தெரியல. இயற்கை உணவெல்லாம் புறந்தள்ளிட்டு செயற்கைக்குள்ள போயிட்டு இருக்கோம். மருந்தா இருக்கட்டும், மாத்திரையா இருக்கட்டும், எங்குங்க ஆரோக்கியம் பெற முடியும்? தயவு செய்து சிந்திங்க. இந்த ரமலானை சிறப்புக்குள்ள மாதமாக மாத்துங்க. ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு மாதம். நம்ம மற்ற நபிமார்கள் கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தை விட நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் குறைவானது. அவர்கள் நிறைய இபாதத்துகள் செய்து நன்மை பெற்றிருப்பாங்க. அதை விட நம்ம இபாதத்துக்கள் குறைவான காலத்துல நிறைய நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. சாதாரண நாட்களில் தொழுகைக்கு இந்த காலத்துல தொழுகிறதுக்கு நிறைய நன்மையை பகிர்ந்து அளிக்கிறான், அதிகப்படுத்தி கொடுக்கலாம். இது மற்ற சமுதாயத்துக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு, நபி ஸல்லல்லாஹுடைய உம்மத்துக்கு கொடுத்துருக்கான். அதனால எல்லாரும் இந்த நோன்பை கடைபிடிக்கக்கூடிய ஆரோக்கியமான உடல் வலிமையை அல்லாஹ் தருவானாக. எல்லா புகழும் இறைவனுக்கே.